Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 நாளாகமம் 17வது அதிகாரம் வசனம் 6. 1 Chronicles chapter 17 verse 6. நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? இந்த வார்த்தைகளை தேவன் தாமே சொல்றாரு. இந்த வசனத்துடைய பின்னணியை பார்த்தோம்னா, தாவீது உடன்படிக்கை பெட்டிய சக்சஸ்ஃபுல்லா எருசலேம் நகருக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அதை கொண்டு வந்து அவர் திரைகளின் கீழே வைக்கிறாரு. ஆனா அவரோ ஒரு நல்ல கேதுரு மரத்தின் வீட்டுல இருக்காரு. அதனால அவர் வசனப்பட்டு, நானும் கேதுரு மர வீட்டுல இருக்கேன், ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ இந்த மாதிரி திரைகளின் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நாத்தான்வேல் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்துக்கு தோன்றதெல்லாம் செய்யுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி அவரோட தேவனுடைய ஆலயத்தை பத்தி தாவீது யோசிக்கிறாரு. அப்போ தேவன் நாத்தான்வேலுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. தாவீது கூட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டின்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல தேவன் நான் இஸ்ரவேலை வரப்பண்ண நாள் முதற்கொண்டனும், அதே போல 6வது வசனத்திலையும் நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும்னு சொல்லிட்டு அதை தனியா உடன்படிக்கை பெட்டின்னு பிரிச்சு பேசாம ஆண்டவர் 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் நான் தன்னையே சொல்றாரு. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அதுதான் சகல இஸ்ரவேலரையும் எல்லா இடத்துலையும் நடத்தி வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த 2 வசனங்களையும் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா தேவன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து இஸ்ரவேலரோடு எல்லா இடத்துலயும் சுற்றி உலாவி வந்திருக்கேன். ஆனா யார் இடத்துலயாவது இல்ல நான் ஏற்படுத்துற நியாயாதிபதியாவது நான் என்னைக்காவது எனக்கு கேதுரு மரத்தால செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டினீங்க அப்படின்னு ஒன்னு கேட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறாரு. நிறைய நேரங்கள்ல இங்க தாவீது ராஜாக்கு இருக்கிறது போல நமக்கும் தேவனுக்கு நாம என்ன செய்தோம், ஆலயத்தை ஏதாவது இது பண்ணோமா, இல்ல தேவனுக்கு இதை பண்ணோமா அதை பண்ணோமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளார எழும்பும். ஆனாலும் இந்த இடத்துல தேவன் சொல்றபடி அவர் யாரிடத்துலயும் இதை நீ எனக்கு செஞ்சியா அதை நீ எனக்கு செஞ்சியா அப்படின்ற கேள்வி எழுப்புகிற விதமா இல்ல. எப்படி இஸ்ரவேலரை அன்றைக்கு அந்த கானானுக்குள்ளார நடத்தி போனாரோ, அவர் வாக்குத்தத்தம் பண்ணது அவர்களுக்கு அந்த கானான் தேசம். நமக்கு இந்த புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறது பரம கானான், அதாவது நம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான பரலோகத்தை இல்லையா. அந்தபடியா நமக்கும் அவர் நம்மளோடு கூட இருந்த வாசம் பண்ணி நம்மளை நடத்துகிறவரா இருக்காரு. ஆனா நம்மளுடைய கவனங்கள்லாம் எங்க போகுது, ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு என்னத்தை பண்ணி நம்ம அவரை மகிழ்விக்க பண்ணணும், அவரை எப்படி நாம பார்த்துக்கொள்ளான்னு நம்மளை சிருஷ்டிச்ச தேவனை நாம எந்த விதத்திலையும் நம்ம பார்த்து எந்த பணிவிடையும் செய்ய முடியாது. இது அப்போஸ்தலர்லயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய கைகளால பணிவிடை செய்து கொள்றதுக்காக வரல, அவர் நம்மளை நடத்த வைக்கிறதுக்காக நம்ம சிருஷ்டிச்சது நம்மளை அந்த பரலோக கானான்ல சேர்த்து கொள்றதுக்காக. அப்படி நாம அவரால் வழிநடத்தப்படும் போது அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும். அப்பதான் எப்படி இஸ்ரவேலர்கள் சரியாக அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடிந்ததோ அப்படி நாமும் பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த பரலோக வாசல சென்றடைவதற்கு நமக்கு தேவையானது ஆண்டுடைய வார்த்தையின்படி நடப்பது, அவர் மேல பற்றிருக்கக்கூடிய அந்த விசுவாசமுள்ள அந்த சந்ததி தான் கானானுக்குள்ள நுழைய முடிந்தது. அப்படி நம்முடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு இந்த உலகத்துல ஜெயம் எடுத்து நாமளும் ஆண்டவருடைய பரலோகத்திற்கு நுழையதற்கு, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு, எல்லாவற்றையும் செய்யறதற்கு தேவனே நம்மளை வழிநடத்துறாரு. இதை உணர்ந்து கொள்ளத்தக்க விதமா ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியாகவே தேவன் தன்னை வந்து காண்பிக்கிறாரு. அந்தபடி அவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம என்றென்றைக்குமே நிலைத்திருந்தோமே ஆனால் நம்மளையும் தேவன் சரியாக வழிநடத்தி கூட்டிட்டு போவாரு. நாம அந்த பிரசன்னத்தை தேடுகிறோமா? இங்க உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு இருந்தது போல நம்மளோட தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுக்கு நாம் இல்லவா அதற்கு முனைப்போடு செயல்படணும். இதை அறிந்தவர்களா நாம செயல்படுறதற்கு இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதற்காக தேவனுக்கு நன்றி தெரிவிப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய உடன்படிக்கை பட்டியல உம்முடைய பிரசன்னம் இருந்து அன்றைக்கு இஸ்ரவேலர்களை சரியாக வழிநடத்தி சென்று அப்பா அந்த கானான சுதந்திரிக்க செய்தது தகப்பனே. அதே போல இன்றைக்கும் நீங்க எங்களோடு கூட அப்பா இடைப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களை வழிநடத்தி உம்முடைய வார்த்தைகளையும் தந்து அப்பா உம்முடைய பிரசனத்தோடு எங்களுக்கு ஐக்கியத்தை தந்து எங்களை பரம கானானுக்கு நேரா நடத்துறீங்க ராஜா. உம்முடைய சொல் கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாங்க நடக்கிறதற்கு எங்களுக்குள்ளார ஒரு செம்மையான இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு கீழ்ப்படுகிற அந்த குணத்தை கொடுங்க ராஜா. நீர் வாக்குத்தத்தம் பண்ண நித்திய ஜீவனை அந்த பரலோக கானானை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.